தவமே ஜெயம் நேயர்களுக்கு வணக்கம். ஞானியை தேடாதே ஞானத்தை தேடு. புதுமனை புகுவிழா. திங்கள் காலை நட்டி புதனில் கையை வைத்து வெள்ளியில் மேய்ந்து வியாழத்தில் குடிபுகுந்தால் தேவேந்திரன் போல் அஷ்ட ஐஸ்வர்யம் பெற்று நீடூழி காலம் செல்வம் கீர்த்தியுடன் புவியில் வாழலாம். உடல் மனம் ஆத்மா. மேசம் சிம்மம் தனுசு இம்மூன்றும் தர்மராசிகள். ரிஷபம் கன்னி மகரம் இம்மூன்றும் கர்மராசிகள். மிதுனம் துலாம் கும்பம் இம்மூன்றும் காமராசிகள். கடகம் விருச்சிகம் மீனம் இம்மூன்றும் மோட்சராசிகள். உதாரணம், மேச ராசி தர்மத்துக்குரியது. ஒருவர் மேசராசியில் பிறந்தால் அவரது உடல் தர்ம காரியங்களில் ஈடுபடும். ரிஷபராசி கர்மத்துக்கு உட்பட்டது. செயல். ரிஷபராசியில் பிறந்தவர்கள் மனதால் மட்டும் செயல்புரிவார்கள். மேசம் கடகம் துலாம் மகரம் உடல் ராசி. ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் மனராசி. மிதுனம் கன்னி தனுசு மீனம் ஆத்மா ராசி. இந்த உடல் ராசிக்காரர்கள் உடல் வழி சொல்வதை தான் நடப்பார்கள். இந்த மனராசிக்காரர்கள் மனம் சொல்வதைத்தான் நடப்பார்கள். ஆத்ம ராசிக்காரர்கள் ஆத்ம வழி கூறுவதை கேட்டு வழி நடப்பார்கள். அதை நீங்கள் கண்டுபிடித்து கொண்டு அதன் வழிதான் நீங்கள் செல்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உடல் ராசிக்காரர்கள் புலன்கள் தேகம் சொல் கேட்டு நடப்பவர்கள் உடல் ராசிக்காரர்கள். மனராசிக்காரர்கள் மனம் சொல் கேட்டு நடப்பவர்கள். ஆத்ம ராசிக்காரர்கள் ஆத்ம சொல் கேட்டு நடப்பவர்கள். ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம். பத்திரகிரியார் சொல்கிறார். நான் எனும் அகங்காரம் அடக்கி 5 உடல்களை தனித்தனியாக பிரித்து இந்த உடலை விட்டு விலகியும் விலகாமலும் இருந்து சுகம் பெறுவது எப்படி? இறக்காமல் இறந்துவிட வேண்டும். ஆதிசங்கரர் ஞான நிலை அடைந்த நிலையில் உடல் மனம் எப்படி செயல்படுகிறது என்று தெளிவாக கூறுகிறார். ஞானம் பிரம்மமும். ஞானம் எப்படின்னு சொல்கிறார் பாருங்க. ஞானம்னு என்னன்னா, பிரம்மமும் ஆன்மாவும் ஒன்றாகிய போது பிரம்மத்தில் நமது ஆன்மா ஒளி ஒன்றாகும் போது புத்தி காணாமல் போய்விட்டது. செயலில் ஈடுபாடு கரைந்து விட்டது. இது அது என்று எல்லாம் என்ன என்பது எனக்கு தெரியவில்லை. நான் என்ற அகங்காரமும் அதனால் வரும் புத்தியும் காணாமல் போய்விட்டது. பிரம்மத்தை தவிர வேறு பொருள் அது இது என்று எதுவும் தெரியவில்லை என்று கூறுகிறார். எப்படி சொல்கிறார் பார்த்தீங்களா? புரியுதா சொல்கிறது? அது என்னவென்றோ எப்படிப்பட்டதென்றோ தெரியவில்லை. அந்த நிலையில் அளவு கடந்த இன்பம் மட்டும் இது என்று நான் உணர்கிறேன். ஆதிசங்கரர் கூறுகிறார் இல்லையா? சூடு கண்ணுக்கு தெரியாது, உணரத்தான் முடியும். குளிர் கண்ணுக்கு தெரியாது, உணரத்தான் முடியும். நீ பிறப்பில் தாமரை பூவாக மலர்ந்தாலும் 2 நாளைக்கு மேல் அது காய்ந்தவுடன் குப்பைக்கு போட்டு விடுவார்கள். அதுபோலதான் உடலும். உடல் போகும் முன் அதை பிரம்மத்திற்கு எப்படி அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள். உடலை தாமரை பூவாக எண்ணி அதை அலங்காரம் செய்து கொண்டு இருக்காதே. சந்திரகாந்த கல்லில் ஈரக்காற்றுப்பட்டு நீர் சுரப்பது போல் நமது சிரசிலும் சந்திர மண்டலம் சூரிய மண்டலம் என்று உள்ளது. இந்த சந்திர மண்டலத்தில் அக்னி கலையாகிய சுழுமுனை நெருப்பு காற்றுப்பட்டு சோம ஜலம் உருவாகி அது அன்னாக்கின் வழியாக வரும். இதுவே அமிர்தபானம். இதை உண்ட யோகிகள் நீர் அன்னம் இல்லாமல் பலகாலம் பிரம்மேந்திரத்தில் இருப்பார்கள். சிவபெருமானின் உருவம் இப்படித்தான் வரையப்பட்டுள்ளது. சந்திரனை தன் தலையில் சூடிய கங்கா நதி வருவது போல் உணவை உண்டு உயிர் வாழ்கிறது என்று நினைத்து ஏமாந்து விடாதீர்கள். உணவால் உயிர் வாழாது. உயிர்நிலை பிரம்மத்திடம் மட்டும் உள்ளது. உடலை மறந்தால்தான் பிரம்மத்தை அணுக முடியும். நாயன்மார்களுக்கு சிவன் கோயிலில் எப்படி இடம் உண்டோ அதுபோல் ஆழ்வார்களுக்கும் விஷ்ணு கோயிலில் இடம் உண்டு. அவர்கள் விஷ்ணுமாயா சக்தியிலிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் விஷ்ணுவின் அம்சத்தை உலகில் கூறி விஷ்ணுவிடமே அடைக்கலமானார்கள். நாயன்மார்கள் சிவ அம்சம் என்பதால் சிவம் தோன்றி அவர்களை தனக்குள் ஐக்கியப்படுத்தினார். ஆழ்வார்கள் விஷ்ணுவின் அம்சமானதால் விஷ்ணு தோன்றி அவர்களை தன்னுக்குள் ஐக்கியமாக்கி கொண்டார். அம்சம் என்றால் விஷ்ணு அணு சிவ அணு என்று பொருள் கொள்ளலாம் என்பதால் விஷ்ணு தோன்றி தனக்குள் ஐக்கியப்படுத்தினார். ஆசிரியரிடம் யாரும் பேசுவதில்லை. ஆசிரியர் தினமும் பிரம்மத்திடமே பேசுவார். பிரம்மமும் தினமும் ஆசிரியரிடம் பேசிக்கொண்டிருக்கும்.
நீங்கள் தான் பிரம்மத்திடம் பேசுகிறேன் என்றால் உடனே எனக்கு எப்பொழுது வீடு கிடைக்கும், மனைவி கிடைக்கும், பெண் பொருள் எப்போது கிடைக்கும் என்று ஜோதிடம் பார்க்க ஆரம்பித்து விடுகிறீர்கள். ஒரு மாலையை போட்டு ரூபாய் நோட்டை நீட்டுகிறீர்கள். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், பிரம்மத்திடம் பேச வேண்டும் என்றால் உடல் மனம் அனைத்தையும் விட்டுவிட்டுத்தான் பேச முடியும். உடல் தன்மையில் இருக்கும் வரை பிரம்மத்தோடு பேச முடியாது. சூட்சும தேகத்தோடு தான் பிரம்மத்தோடு தான் சூட்சும தேகத்தில் தான் இருந்தால்தான் பிரம்மத்தோடு பேச முடியும். அதுதான் பிரம்மேந்திர நிலை. அங்கு உங்கள் பூலோக ஆசைகளுக்கு இடமில்லை. விஸ்வாமித்திர யாகத்தை காக்க ராமர் லட்சுமணன் இருவரையும் தசரதிடம் வேண்டி பெற்றுக்கொண்டு தன் யாகத்தை ஆரம்பிக்கிறார். அப்பொழுது துஷ்ட சக்திகள், பூதங்கள், அரக்கிகள் ஆகியோர் இவர்களை இருவரையும் அம்புகளால் வதம் செய்து கொன்று யாகத்தை காக்கின்றனர். யாகத்தை காக்க இவர்கள் கொன்றது சரிதான் என்றால் நாமும் தவத்தில் இருக்கும்போது கொசுக்களை அடிப்பது தர்மமே, அதர்மம் ஆகாது. தவத்திற்கு இடையூறு செய்வது தவறுதானே? அது உண்பதுக்கு வேறு இடமா இல்லை? உலகில் எத்தனை உணவு இருக்குது, அதை விட்டு நம்ம ஏன் கொசு வந்து கடிக்கணும்? தவத்தை கலைக்க தேவேந்திரன் ரம்பை ஊர்வசி அனுப்புவதே போல் கொசுக்களும் பூலோக ரம்பை ஊர்வசிகள். குயில் கூவத்தான் செய்யும், காகம் கரையத்தான் செய்யும், மயில் அகவைத்தான் செய்யும், சேவல் கூவத்தான் செய்யும். அதுபோல் காமத்தினால் பிறந்த மனிதனின் அணுக்களும் காமத்தில்தான் இருக்கும். அந்த காமத்தை அன்பாக இறைவன் மேல் மாற்றிவிடு. நீ பிரம்ம நிலையில் இருக்க காமம் உனக்குள் புகாது. உனக்குள் காமம் இல்லை என்றால் நீ மனிதனாக பிறக்கவில்லை என்று அர்த்தம். வணக்கம்.